அனைவருக்கும் வணக்கம். இந்த நெருப்பு அநீதிக்கு எதிரான குரலாய் உங்கள் முன் செல்லா. நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரே, தியாகம் தான் உன்னை உயர்த்தும். மே 18, 2009 இந்த நாள் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த நாளை பார்த்தீங்கன்னா மறக்கவே கூடாது. இந்த மே 18 இலங்கையில் முள்ளிவாய்க்கால் அப்படின்ற பகுதியில் நடந்த துயரத்துக்கு சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அப்படிப்பட்ட துயரம் இந்த சமகாலத்தில் நடந்திருக்கு. 60 ஆண்டு காலமாக இலங்கையில் சிங்களவனும் நம்ம தமிழவனும் ஒன்று சேர்ந்து வாழ முடியாமல் போராடி கொண்டிருந்த காலம் அது. தனது உரிமைகள் தமிழர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட காலம் அது. அதை தட்டி கேட்டு போராடிய காலம் அது. ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை அடிச்சு ஒழித்த தினம்தான் மே 18. தமிழர்களுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லப்பட்டது மூவேந்தர்களோட ஆட்சியை தான் நம்ம இதிகாசங்கள்ல பார்க்கிறோம். ஏன் அதை நம்ம பொற்காலம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, எந்த ஒரு வெளிநாட்டவனும் படையெடுத்து தமிழனை அடிமைப்படுத்திட முடியும், அவனை தொட்டிட முடியும்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்சியை தான் மூவேந்தர்கள் தமிழ் மக்களுக்கு கொடுத்தாங்க. அதனாலதான் அதை நம்ம பொற்காலம் அப்படின்னு சொல்றோம். அவங்க வாழ்ந்த காலத்துல மக்களுக்கான அரசாதான் செயல்பட்டு இருக்கு, மக்களுக்கான தலைவர்களாக தான் வாழ்ந்திருக்காங்க. அப்படி ஒரு தமிழ் தலைவர் இந்த சமகாலத்துல வாழ்ந்தார் அப்படின்னா மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஐயா அவர்களையே சொல்லணும். ஏன் அப்படின்னா, எப்படி மூவேந்தர்கள் தன் மக்களுக்காக வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரியே சமகாலத்துல தன் குடும்பத்தையே, தன்னுடைய இன விடுதலைக்காக தன்னோட குடும்பத்தையே இழந்த ஒரு தலைவன் அப்படின்னா மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான். வாழ்ந்தா என் மக்களோட வாழ்வோம், இல்ல வீழ்ந்தா என் மக்களோட வீழ்ந்தோன்னு ஒரு எண்ணம் கொண்டு வாழ்ந்த ஒரு தலைவன் தான் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன். அவர் மறைந்த தினம்தான் மே 18. லட்சக்கணக்கான தமிழ் மக்களை கொன்னு கூச்சிட்டு இருந்துச்சு அந்த காலத்துல சிங்கள இராணுவம். தமிழின விடுதலை புலிகளான கேப்டன் பிரபாகரன் அவர்கள் ஐயா அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்ட யுத்தமானது முடிவுக்கு வந்த நாளும் அதுதான். அதாவது இலங்கையில முள்ளிவாய்க்கால் அப்படின்ற ஒரு பகுதியில போர் உச்சகட்டமா நடக்குது. அதுல நிறைய மக்கள் எல்லாம் கொல்லப்படுறாங்க. அப்படின்றதுனால இலங்கை அரசாங்கம் ஒரு ஜோன், ஒரு சேஃபர் ஜோன் அறிவிக்குது. இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சுப்பீங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குது. அதாவது இலங்கையில் உள்ள முள்ளிவாய்க்கால் அப்படின்ற ஒரு பகுதி அது. இதை அறிவிச்ச இலங்கை ராணுவம் அறிவிச்சதும் மக்கள் எல்லாம், தமிழ் மக்கள் எல்லாம் திரண்டு போறாங்க. நம்ம ரத்த சொந்தம் எல்லாம் திரண்டு போறாங்க. அந்த முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு போயிடுவோம், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு தப்பிச்சு போறாங்க. அந்த முள்ளிவாய்க்கால்ன்ற பகுதியில நோ ஃபயர் ஜோன், இது ஒரு சேஃபர் ஜோன், நீங்க வந்தா தாக்க மாட்டோம் அப்படின்னு அறிவிச்ச பிறகு பல லட்சம் மக்களை ஒன்னா திரட்டி ஒரேடியா குண்டு போட்டு அழிச்ச நாள் தான் அந்த மே 18. கொஞ்சமா சாவடிக்கிறதோட மொத்தமா ஒரே இடத்துல எல்லாரையும் கூட்டி வச்சு மொத்தமா குண்டு போட்டு சாவடிப்போம் அப்படின்னு காங்கிரஸும், அதாவது இந்தியாவில் உள்ள காங்கிரஸும் ஸ்ரீலங்கா சிங்கள இராணுவமும் சேர்ந்து திட்டின சதி திட்டம் தான் அந்த மே 18. அதுலதான் நம்மளுடைய லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நாள்ல கொல்லப்பட்டாங்க. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் அப்படின்னு பாரபட்சம் பார்க்காம கொன்ன நாள் அது. இப்படி நம்மளுடைய ரத்த சொந்தமா இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை கொத்து கொத்தா லட்ச லட்சமா கொன்ன நாள் தான் அந்த மே 18. அதனாலதான் இதை நம்ம கருப்பு நாளா கருதி தமிழராக பிறந்த ஒவ்வொருவரும் இதை நினைவு கூற வேண்டும். மறந்து எளிதா கடந்து போயிடக்கூடாது. நம்மளோட வருங்கால சங்கதிகளுக்கு நம்மளோட வரலாறு எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைவு கூறுறோம். சில இளைஞர்கள் புரிதல் இல்லாம பேசுறத பாக்குறோம். இப்போ உள்ள இளைஞர்கள் இலங்கையில நடந்ததுதானே அது இலங்கையில பிரச்சனை, நம்ம இந்தியாவுக்கு ஏன் கொண்டு வரணும், நம்ம இந்திய தமிழர்கள் அப்படின்னு பேசுறத பாக்குறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ் மக்களும் சரி, இலங்கையில வாழக்கூடிய தமிழரும் சரி, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். நம்ம ரெண்டு பேரும் பேசக்கூடிய தமிழ் மொழி தான். காரணம், நம்ம எல்லாம் ஒரே ஜீன் தான். அதாவது தமிழனை அழிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை எப்பவோ பிற மொழியாளர்கள் எடுத்துட்டாங்க. 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழின அழிப்பானது தொடங்கப்பட்டு விட்டது. அதுல இலங்கையில உச்சகட்டம் அடைஞ்சு இனப்படுகொலையும் நிகழ்த்தப்பட்டு விட்டது. தமிழகத்துல அதுக்கான வாய்ப்பு மிக விரைவில் வந்துடும். அப்படிதான் சூழல் இருக்கு. இப்படி நம்மள இவன் வேற தமிழன், அங்க உள்ள வேற தமிழன், இங்க உள்ள வேற தமிழன், இவன் வேற மதம், இவன் வேற மதம்,
இவன் இவன் வேற ஜாதி அவன் வேற ஜாதின்னு நம்மளை இப்படி பிரிச்சு பிரிச்சு நம்ம அடிமைப்படுத்தி தமிழன் என்ற உணர்வை வந்து போக்கி இவன் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு நம்மள ஒரு மத வெறியை உருவாக்கி ஒரு ஜாதி வெறியை உருவாக்கி நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டுகிட்டு இருக்கானோ. இப்படி இருந்ததாலதான் இலங்கையில கொத்து கொத்தா வந்து கொல்லப்பட்டாங்க. அவன் வந்து மொழியால ஒரே ஆளா இருந்துட்டான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜாதியால வேறுபட்டு இருந்ததால ஒத்துமை இல்லாம இருந்தால ஈஸியா வந்து அங்க வந்து அதிகாரம் பறி போய் நம்மளோட உரிமைகள் பறி போய் அதன் பிறகு போராட்டம் நடத்தி அதுல வெற்றி பெற முடியாம யுத்தங்கள் நடத்தி அதுல வெற்றி பெற முடியாம கொத்து கொத்தா சடலமா கடந்ததை நம்ம பார்த்தோம். இந்த இனப்படுகொலை நடந்து கொண்டிருந்த காலகட்டத்துல நம்ம இந்தியாவோட அரசாங்கமா இருந்தது காங்கிரஸோட ஆட்சி தான் இந்தியாவில் இருக்கு. இவர்கள் நினைச்சிருந்தா அங்க இலங்கையில நடந்த இனப்படுகொலையை தடுத்திருக்கலாம். ஆனா இவங்க தடுக்கல. அழிக்கப்பட்டு கொண்டிருப்பது தமிழர்கள். அப்போதைக்கு இந்தியாவில் உள்ள தமிழகத்துல இருக்கக்கூடிய தமிழ் தலைவராக இருந்தவர்கள் நினைச்சிருந்தா மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த போரை வந்து நிறுத்திருக்கலாம். அதுவும் பண்ணல. ஏன் தெரியுமா? இந்த போரை நடத்தினது இந்திய அரசாங்கம் தான். அப்போ ஆட்சியில இருந்த காங்கிரஸ் தான் போரே நடத்துது. அதாவது இலங்கை சிங்கள இராணுவ தளபதியே சொல்லியிருக்காங்க, இந்தியா விரும்பிய போரை தான் நாங்க நடத்துறோம் அப்படின்னு ஓப்பனா வந்து நியூஸ் பேப்பர்லயே போட்டாங்க, ஓப்பனா பேசியிருக்காங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் இனத்துக்கான எதிரி யாரு அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம இனத்தை அழிக்கணும் அப்படின்னு என்ன கொண்டவங்க யாரு அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். தமிழகத்துல அந்த நேரத்துல ஆட்சியில இருந்தவங்க நினைச்சிருந்தா அழுத்தம் கொடுத்து நிப்பாட்டி இருக்கலாம். ஏன் அவங்க வந்து பண்ணல? எப்படி இப்போ டிவிகேயின் தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து தன்னோட ஆட்சி அமைப்பிற்காக காங்கிரஸோட உதவிய நாடி நின்னாங்களோ, அதே மாதிரி அன்னைக்கு ஆட்சி அமைப்பதற்காக தமிழ் தலைவர் தன்மான தலைவராக விளங்கிய கருணாநிதி ஐயா தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காரு. அப்போ வந்து தன்னோட மகன்களுக்கு பதவி வேணும், தன்னுடைய உறவினர்கள்லாம் பதவி வேணும்ன்ற ஒரு எண்ணத்துக்காக, அது இலங்கை மக்கள் தானே அழிஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டு, ஒரு கெட்ட எண்ணம் கொண்டு, ஒரு இன உணர்வு இல்லாம, ஏன் இன உணர்வு வரப்போகுது? அவரு தமிழ்நாடு தானே வரப்போகுது, அது ஒரு பக்கம். ஒரு எண்ணம் கொண்டு தனது பதவிக்காக காங்கிரஸ் கிட்ட போய் கைகொத்து நின்னுச்சு. இங்க நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு நான் வாய் திறக்காம ஒரு கண் துடைப்பு ஒரு உண்ணாவிரதம்னா இருந்து பதவிக்காக போய் நின்னுச்சு. இப்படி துரோகம் செஞ்சவர், தமிழ் மக்களுக்கு துரோகம் செஞ்சவர்களாம் நிறைய பேர். இதுல இருந்து நம்ம மே 18 அப்படின்னாலே நம்மளுடைய துரோகி யாரு, நம்மளுடைய எதிரி யாரு அப்படின்றத நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும். அப்படிப்பட்ட நாள் தான் மே 18. மே 18ல வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சிங்கள ராணுவம் கொக்கரிக்கக்கூடிய இந்த தருணத்துல விழுந்த என் உறவுகள் அனைத்தும் என் இன எழுச்சிக்கான விதைகள் என்று சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.